கேப் காம்ரன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ட் பை கலைநகமிக்க விலை நியமிக்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கிட வாருங்கள். AV Gold and Diamonds, Monday Market, Kolachal Road, opposite Monday Market Bus Stand, branches Trivandrum, Thrissur, Madurai. Call 8590946916. Associate sponsors Grace Hospital, Trax Architecture, Najul Matrimony. Supporting sponsors Sell Widely, Masa IAS Academy, Joby's Makeup Academy, Bethesda Hospital, Volumetric Fusion Architect, The Mentors Clinic. Venue partner RPA Central School. Accommodation partner DR Homestay Takkalai. Event partner Picnic Events. Food partner Bells and Brides Event. Photographic partner Abhi Wedding Stories. யாவும் துறந்த துறவியரும் வேளாண்மை செய்வோரையே எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்பது ஐயன் வள்ளுவன் கூற்று. வேளாண்மையே உலகத்திற்கு அச்சாணியாக உள்ளது. அத்தகு வேளாண்மையை தான் செய்வதோடு நில்லாமல் தங்கள் இயல்பான குரல் வழி இணையத்தில் பகிர்பவர்கள் இவர்கள். எதிர்கால சந்ததி மீது அக்கறை கொண்ட நிகழ்கால ஆசான்கள். வேளாண்மையே நம் பண்பாடு, நமக்கு தருமே அது சாப்பாடு. இன்று துரித உணவெனும் கூப்பாடு, அது துக்கத்தை தருமே பிற்பாடு என்பதை நினைவில் கொண்டு தங்களை போற்றுவது எங்கள் தலையாய கடமையாகும். வேளாண்மையை தங்கள் குரல் வழி அகிலத்திற்கு கடத்தும் தங்களுக்கு வேளாண் குரல் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரின் மீடியா. இவர்களுக்கான காணொளியை இப்பொழுது காணலாம். வேளாண் குரல் விருது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த படைப்பாளர்கள் கொங்கு உழவன், விவசாயி மகன், JNJ பைனாப்பிள் ஃபார்மிங். வெற்றி வாகை சூடியவர். பெரும்பாலும் நாம் அறியாத வேளாண்மை தகவல்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர். ஒரு பயிரை பயிரிடுவதிலும் கால்நடை வளர்ப்பதிலும் அதற்கான அடுத்த கட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துபவர். இவர் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மண் வாசனை தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது. ஆம், வேளாண் சார்ந்த தகவல்களை இன்றும் டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நம் கோயம்புத்தூர் தமிழரான விவசாயி மகன் தமிழ் திரு P. ரஞ்சித் குமார் அவர்களுக்கு 2025ற்கான டிஜிட்டல் தமிழனின் வேளாண் குரல் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரன் மீடியா. டிஜிட்டல் தமிழாவா, தமிழை டிஜிட்டல் யுகத்தில் தான் மரபுகள் பாடிக்கொண்டே வா, விருதுகள் வாங்கி செல்லவா. வெற்றியாளர் விருதை பெறவிருக்கும் ரஞ்சித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உழவா 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 உலகை உழவா, புதிதாய் உலகை படைக்க எழுந்திடு தலைவா எழுதலைவா. இவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்க SP சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் கூடியிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல விவசாயத்தை பற்றி வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டு இன்னைக்கு இந்த மேடையை உருவாக்கி கொடுத்த கேப் காம்ரின் மீடியாவிற்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் நிற்க முடியாது கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டு ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அதே மாதிரி எனக்கு வளர்ப்பு சொல்லி கொடுத்த அப்பா அம்மா, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சொல்லி கொடுத்த குருநாதரும் அவங்க 2 பேர் தான். அவங்க இல்லைனாலும் நான் விவசாயத்தில் வளர்ந்துருக்க முடியாது கண்டிப்பாக. இப்போ வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஒரு கிராமத்தை ஈஸியாக நகரமாக மாற்றிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சைட்டை போட்டு இடத்த விற்பனை பண்ணிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஈஸியாக அழிஞ்சிட்டு வந்துடுது. இப்போ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு கையேந்திர நிலைமை வந்துடக்கூடாது. அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் சப்போர்ட்டும் மதிப்பும் மரியாதையும் கிடைச்சதுனாலே அனைத்து விவசாயிகளும் விவசாயத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேங்க எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒரு விவசாயின்னு பார்த்துட்டிங்கன்னா மாடு கண்ணுக ஆடு கோழிக அவங்கெல்லாம் மேய்ச்சா மட்டும்தான் நம்ம
ஒரு இடத்துல இருந்து உணவாகட்டும் காய்கறியாகட்டும் எல்லாமே நம்மளால பெற முடியும். கரெக்டுங்களா? அதனால பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேங்க. மனசார வேண்டிக்கிறேங்க. நன்றிங்க. ரஞ்சித், ஒரு நிமிஷம். உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப அழகா இருக்கும். விவசாயி மகன் ரஞ்சித் குமார் இல்லையா? உங்களோட அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் ஒன்று இருக்கும். ஒரு வீடியோவில் போட்டிருப்பீங்க, காலையில் எந்திரிச்சோன்னு வைங்களேன், பால் கடந்துட்டு, அதை எங்களுக்காக அப்படியே கொஞ்சம் பேசி காமிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். காலையில் எந்திரிக்கிறோம், நீட்டாக 2 மாடு பால் கறக்கிறோம், சூடாக ஒரு சுட ஒரு டீ போட்டு குடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டில் கொண்டு போய் தோட்டத்தில் கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றோம், ஒரு சாணியை வலிக்கிறோம், ஆட்டா முழுக்கி கூட்டு வலிக்கிறோம். நினச்ச நேரத்தில் நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மரத்தடியை ஒரு கட்டில் போட்டு நீட்டாக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக தூங்கலாம். இந்த மாதிரியே வாழிடத்தை வந்து நம்ம விவசாயத்தில் இயற்கையான இடத்துல மட்டும்தான் நம்ம ரசிக்க முடியும். அதோட வாழ்க்கையை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய சப்போர்ட் பண்ணி வியூஸ் போயிருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அது நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்க கூடவே உங்க அவார்டுக்காக, உங்க விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள், அதாவது நாமினிஸ், அவர்களையும் நாங்க வந்து பெருமைப்படுத்த விரும்புகிறோம். ஜேஎன்ஜே பைனாப்பிள் ஃபார்மிங் ஜெனிஷ் அவர்களையும் கொங்கு உழவன் கமல்நாத் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நன்றி சார். இப்போ உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கு. கொங்கு உழவன் கமல்நாத், எஸ், ஒரு மனுஷன் ஒரு விவசாயம் எடுக்கலாம், நீங்க பண்ணாத விவசாயமே இல்லை போலயே. உங்களோட விவசாயத்தை பத்தி சில வார்த்தைகள் எங்களுக்காக. அதாங்க, ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு விவசாயம் இருக்கும். நம்ம கொங்கு மண்ணில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயமும் இருக்குங்க. அதில் நம்ம ஊரில் நாம் எல்லாமே பண்ணுறோம் மேக்சிமம். என்ன விவசாயம்லாம் பண்றீங்க? நெல், வாழை. ஈரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் ஃபேமஸ்ஸு, மஞ்சளும் பண்ணுறோம். சொல்லப்போனால் இப்போ மஞ்சள் ஈரோட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லப்போனால் இப்போ யாருமே பண்ணுறது இல்லைங்க. அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நான் 5-6 வருஷமாக பண்ணாத மஞ்சளை நான் திரும்ப இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. சந்தோஷம். கருப்பு கவனி அரிசியும் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாங்க. அதை பற்றியும் சொல்லுங்கள். நான் போன வருஷம் தான் காலேஜ் முடித்து ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே இதில் முக்கியமாக யாருக்கு நன்றி சொல்லணுன்னா எங்கள் வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு மட்டும்தாங்க. ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் நான் சுற்றி இருக்கிறவங்க யாருமே விவசாயம் மட்டும் பண்ணாத வெளியே போயிரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள தப்பு சொல்லிங்க, விவசாயம் அந்த நிலமையில வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணி நீ எது வேணால் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. போன வருஷம் ஒரே 1 கிலோ மட்டும்தான் நெல் வாங்கிட்டு வந்துங்க. 30 சென்ட் நெல்லில் வச்சு இப்போ 2 ஏக்கரா வச்சுருக்குங்க. அதுபோக 4 பாரம்பரிய நெல் வந்து மறுபடியும் ஒரு 3-4 ஏக்கராவில் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. அடுத்ததான் ஜேஎன்ஜே பைனாப்பிள் ஃபார்மிங், நம்ம ஜெனிஷ் கிட்ட மைக்கு கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், பைனாப்பிள் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு புதுசான ஒரு விஷயம் இல்லையா? பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் இல்லை. அது எவ்வளோ சவாலான ஒரு விவசாயமாக உங்களுக்கு இருக்கும்? பைனாப்பிள் விவசாயம் பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து முன்னாடி இருக்குது, ஆனால் வெளியே இடத்துல வந்து அந்த அளவு இல்லை. கேரளாவில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மட்டும்தான் இருக்குது. தென்காசிலையும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து என்னன்னா ரேட் அதிகமாக இருக்கும்போது என்ன பிரச்சனைனா பழங்கள் வெளியே போகாது. ரேட்டு அதிகமாக இருக்குன்னு வாங்க மாட்டாங்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ரேட்டு ரொம்ப கம்மியாகும்போது நம்ம முதலீடு போடுறது கூட நமக்கு கிடைக்காம ஆகுது. ஒரு ஆவரேஜான விலை இருக்கும்போது நம்ம போகுது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மழை காலங்களில் வந்து ஓவர் மழையாக இருந்தாலும் விலை கம்மியாகி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே. இன்னும் உங்களுடைய பணி இன்னும் நிறைய சிறந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா வேளாண் குரல் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் இதை வந்து நான் சமர்ப்பிக்கிறோமுங்க. நன்றிங்க.
விவசாயம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்குங்க. இதுக்கு முதல் காரணம் விவசாயம் இல்லைங்க, மக்களான நீங்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் விவசாயம் இருக்குங்க. அதனால் எந்த அளவுக்கு எந்தெந்த முறையில் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா விவசாயம் இன்னும் நல்லா இருக்குங்க. நன்றிங்க. நன்றி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, இளம் விவசாயிகள் இல்லையா? ஸோ கேப் காமரன் மீடியா சார்பாக நீங்கள் 3 பேரும் ஒருத்தர் மாற்றி உங்களை கவனிச்சிக்க போகிறீங்க. அதை நீங்களே பண்ணலாம். தமிழாவா, தமிழை டிஜிட்டல் யுகத்தில் தான் மரபுகள் பாடிக்கொண்டே வா, விருதுகள் வாங்கி செல்ல